நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம இந்த அழகான கோவை குற்றாலம் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து, அதாவது சிட்டியிலேருந்து ஒரு 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து டவுன் ஹால், அதுக்கப்புறம் பேரூர், ஆலந்துறை தொட்டு நேராக நீங்கள் சாடிவயல் வந்து தான் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஈஷா யோகா மையம் போய் 2 வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இதை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். மக்களே, இந்த ஈஷா யோகா மையத்துலேருந்து நீங்கள் கோவை குற்றாலம் ரீச் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அதாவது சாடிவயல்னு சொல்லுவோம், அங்கே தான் என்ட்ரன்ஸு செக் போஸ்ட்டே இருக்கும். நீங்கள் அங்கே டிக்கெட்ஸ்லாம் வாங்கணும். அங்கேருந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கிலோமீட்டர் ஆகும். ஸோ டோட்டலாக நீங்கள் 20 கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணணும். இன்றைக்கி நான் இந்த ஈஷா யோகா மையத்துலேருந்து தான் நேராக நான் இந்த கோவை குற்றாலம் போக போகிறேன். இதோ மக்களே, போர்டில் போட்டிருக்காங்க ஈஷா யோகா மையத்துலேருந்து நீங்கள் வரும்போது கோவை குற்றாலம் ரைட் சைடு திரும்பணும். நம்ம நேராக ரைட் சைடு போய் தான் திரும்ப போகிறோம். இதோ மக்களே, நம்ம இருட்டுப்பள்ளம் தாண்டி நேராக கோவை குற்றாலத்தை நோக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதோ மக்களே, இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் போனால் கோயம்புத்தூர், நம்ம அங்கே போகிறதில்ல, நம்ம ரைட் திரும்பி நேராக கோவை குற்றாலம் போக போகிறோம். கோயம்புத்தூருக்கு டூரிசம் வர பெரும்பான்மையான மக்கள் நேராக ஈஷா வருவாங்க, அதுக்கப்புறம் கோவை குற்றாலம் போவாங்க. இல்லை கோவை குற்றாலம் வந்துட்டு நேராக இந்த ஈஷா வருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் ஈஷா வந்துட்டு இப்போ நம்ம நேராக கோவை குற்றாலத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். இதோ இப்போ நம்ம வந்து காரன் யூனிவர்சிட்டி பக்கம் வந்துட்டோம். இந்த ஊர் பேர் வந்து நல்லூர் வயல். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காருண்யா ஸ்கூல் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் காருண்யாவோட இன்னொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நேராக நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக ரசிச்சுட்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தெரியுது. அதையும் தாண்டி நம்ம போனோம்னா காரன் யூனிவர்சிட்டி இருக்குது, ரொம்ப ஃபேமஸான அழகான ஒரு யூனிவர்சிட்டி. ஏற்கனவே நல்ல ஒரு மழை காலத்தில் இந்த ரோட்டை நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ரோட்டில் போகும்போது இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், வியூஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி ஒரு மலைக்கு முன்னாடி இந்த கோவில் ரொம்ப சூப்பரான வியூ. இதோ மரத்தாலான ஒரு டூரிசம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக பயன்படுத்துறதுக்கு தான் கட்டி வச்சாங்க, ஆனால் அது யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கொஞ்சம் பனியாக இருக்கனால ஹில்ஸ் நல்லா தெரில, மற்ற சீசன்லாம் ரொம்ப அழகாக தெரியும் ஹில்ஸு. இதோ நம்ம சாடிவயல் வந்துட்டோம். ரைட் சைடில் டீ கடை ஒன்று இருக்கும், டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதோ மக்களை, இதுதான் சாடிவயல். இது கோவை குற்றாலத்துலேருந்து வழிஞ்சு வர தண்ணி இந்த வழியில் தான் போகும். மழை காலத்துலலாம் இந்த ரோட்டு மேலேயே தண்ணி போகும். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். நேராக நம்ம டிக்கெட் எடுக்கலாம். இதோ மக்களே, கோவை குற்றாலத்தோட டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களோட ரெஃபரன்ஸுக்காக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, நேராக உள்ளே போகலாம். இந்த ரைட் சைடில் ஆக்சுவலாக பார்க் இருந்தது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. அதுவும் பெருசாக மெயின்டைன் பண்ணல. நம்ம ஊரில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் எதையுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதோ வந்துட்டோம் கோவை குற்றாலம். இது முடிந்தால் வண்டி அளவோடு இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு அவங்க ஒரு ட்ராவலர் வச்சுருப்பாங்க, அந்த ட்ராவலர் தான் நம்ம உள்ளே போகணும். இதோ இதுதான் மக்களே வெயிட்டிங் ஏரியா. இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. உள்ளுக்குள்ளே பிளாஸ்டிக் எதுவுமே அலோடு கிடையாது, ஈவன் வாட்டர் பாட்டில் கூட அலோடு கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் அங்கே வச்சுட்டு தான் வரணும். அதாவது பார்க்கிங் சொன்னால அங்கே வச்சுட்டு தான் வரணும். நம்ம வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போகும். ஓகே, நம்ம வண்டி ஏறியாச்சு. அப்படியே வெளியே ஒரு வியூ பார்க்கலாம். இந்த ஏரியாவில் மக்கள் வசிக்கிறாங்க. மக்களே, பழங்குடி மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இங்கே அலோடு, மற்றவங்க யாரும் அலோடு கிடையாது. அதே மாதிரி சிறுவாணி டேமுக்கும் உள்ள அலோடு கிடையாது. அதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஏரியா. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கெத்து காமிக்கணும் உள்ளே போகாதீங்க, பிடிச்சி வச்சுருவாங்க.
இந்த கோவை குற்றாலம், அதாவது இந்த கோவை குற்றாலம் வந்து நம்ம குளிக்கிற இடம். இந்த சிறுவாணி தண்ணி இருக்குல்ல, இந்த சிறுவாணி தண்ணியை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலே 2வது மிக சுவையான ஒரு தண்ணினா அது இந்த சிறுவாணி தண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு. நிறைய கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த குளோரின் பவுடர்லாம் போடுறதுனால சுத்தமாக அந்த டேஸ்ட்டே தெரியாமல் போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஸ்பெஷல். கோயம்புத்தூருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தண்ணி. இந்த கோவை குற்றாலம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 180 அடி உயரத்துலேருந்து இந்த தண்ணி நம்மளை நோக்கி வருது. மேலேருந்து தண்ணி வரும்போது பல்வேறு வகையான மூலிகைகள் தாவரங்கள் எல்லாம் பட்டு வரனால இந்த தண்ணி வந்து ரொம்ப மூலிகை தண்ணின்னு கூட சொல்லுவாங்க. இதில் குளிச்சா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உடம்பு வலி அதெல்லாம் போயிடும். இதோ மக்களே, அழகான ஒரு வியூ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு அப்படியே ரசிச்சுட்டே நம்ம உள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வண்டி ஏறின இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் உள்ள ட்ராவல் பண்ணோம். ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். இது ஆப்போசிட் இன்னொரு வண்டி அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து டெஸ்டினேஷன் சேர்ந்துட்டோம். இந்த இடத்துல தான் மக்களே வண்டியிலேருந்து இறக்கி விட்ருவாங்க. இதோ மரத்தோட நன்மைகள், காட்டோட நன்மைகள் பற்றி போர்டு வச்சுருக்காங்க. மறக்காமல் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழி தான் நம்ம நடந்து போகணும். வாங்க நடந்து போயிட்டே பேசலாம். இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் மறுபடியும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பசுமையான சூழலில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்ச் டவர் இருக்கும், வியூ பாயிண்ட்னு சொல்லுவோமா, அதுதான். வாங்க மேலே போய் ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். இதோ மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு தான் தெரியுது. ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நேரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபீலிங்கு. இதோ 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கெல்லாம் நல்லா இந்த விஷயம் தெரியும். லவ் பண்ணுற பொண்ணுங்க பசங்க பேர் போட்டு இந்த செவத்துலலாம் கிறுக்கி வைக்கிறது பெரிய பழக்கம். அதை அப்படியே இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது மக்களே. இந்த ரூம் எதுக்கு தான் தெரில. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சா நல்லாவே தெரியும் எல்லா கெட்ட விஷயம் நடக்கும். கவர்மெண்ட் சீக்கிரமாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கீழே இறங்கி போகலாம். இதோ மக்களே, நம்ம நடந்து பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அதோ வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இதோ பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் இருக்குது. இதெல்லாம் மறக்காமல் படிச்சுக்குங்க, சேஃப்டி எல்லாம் என்னென்னு. இதோ சிறுவாணி தண்ணி மக்களே, கோவை குற்றாலத்தை நோக்கி வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா. நல்ல மழை காலத்துலலாம் உள்ள அளவோடே கிடையாது. ரொம்ப அதிகமாக மழை வரும். அதே மாதிரி இந்த சிறுவாணி டேமோட கொள்ளளவு, அதோட கெப்பாசிட்டி வந்து 50 ஃபீட்டு, 50 அடி உயரம் முடியும் நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பெரிய வெள்ளம் வந்ததில்ல, அப்போ இருந்து இந்த டேமோட கெப்பாசிட்டி வந்து 45 அடியை குறைச்சிட்டாங்க. ஏன்னா 45 அடிக்கு மேலே போனால் வெள்ள அபாயம் ஏற்படும், டேம் வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து 45 அடியாக குறைச்சிட்டாங்க. அது இப்போ முடியும் சட்ட போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் எப்போ அது முடியுதுன்னு. அதே மாதிரி இந்த கோவை குற்றாலம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் சிறுவாணி டேம் வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. கண்ட்ரோல் வந்து முழுச கேரளா கவர்மெண்ட் தான். இதை பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான காட்சி, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டெக் இருக்குது. மேலே ஒரு ஸ்டேஜ், கீழே ஒரு ஸ்டேஜ் இருக்கும். மேலே வந்து ஜென்ஸுக்கும், கீழே வந்து லேடிஸ் குளிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும். ஜென்ஸ் வந்து லேடிஸ் சைடு போகிறது இல்லை. ஆனால் நிறைய லேடிஸ் வந்து ஜென்ஸ் சைடு ஏறி வராங்க. அது தப்பு. அதனால் நீங்கள் லேடிஸ் மறக்காமல் அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஏரியாவில் நீங்கள் குளிங்க, ஜென்ஸ் ஏரியாவில் ஜென்ஸ் குளிக்கட்டும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இதோ மக்களே, அழகான சிறுவாணி தண்ணி, பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். இந்த தண்ணி சூப்பராக குளிக்கிறதுக்கு. இந்த கோவை குற்றாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 அடி உயரத்துலேருந்து தண்ணி வருது. நிறைய மூலிகைகள் தாவரங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி வருது. அதனால் இந்த தண்ணியில் குளித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உடம்பு வலியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. இதோ நல்லா சூப்பராக குளியல் போட்டு போகலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த ஏரியா பார்த்து, நான் சொன்ன இடங்களெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப், டடா.